மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு 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 நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு போராமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமாப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு 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 சகலமும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும். அன்புக்கே ஆழமில்லை, அன்புக்கே உயரமில்லை. அன்புக்கே ஆழமில்லை, அன்புக்கே உயரமில்லை. அன்புக்கு ஈடில்லை, அன்பு இணையேதும் இல்லை. அன்புக்கு இணையேதும் இல்லை. அன்பு 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 தேவ அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. கிறிஸ்துவமே அன்பு தான். ஏசப்பா அன்பாக தான் இருக்காங்க. இந்த உலகத்துக்கு நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இந்த உலகத்தில் இறங்கி வந்தாங்க. அதனால் அன்பு தான் முக்கியம், வேறு ஒன்றும் முக்கியம் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நான் ஜான்களை பற்றி நினச்சி தான் சொல்கிறேன். அன்பு நான் அவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு யார் என்னமே பேச மாட்டேன். அவங்ககிட்ட இருந்து நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பாட்டுமே எங்கள் ஜெபக்குழுவில் அவங்க பாட்டு தான் போடுவோம். நாங்கள் பாட்டு பதிவு போனாலே ஜெபராஜ் பாட்டு வேணும், பெருமாள் செய்ய பாட்டு வேணும் தான் கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். சோகமாக அப்படியே படிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து பிரச்சனை இருக்குது, எனக்கு ஜோம் பண்ணுங்க என் குடும்பத்துன்னு சொல்லியிருந்தால் எல்லோரும் நல்லா ஜோம் பண்ணியிருக்கலாம். அதான் ஆனாலும் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிக்கணும். மறுபடியும் ஆண்டவர் எடுத்து நிறுத்தணும். தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அர்ப்பண ஆசனம் இருக்குது. நீங்கள் கண்ணீரோடு சமூகத்தில் விதைத்து கம்பீரமாக அறுக்க பாருங்கள். உங்கள் மனைவி பிள்ளைகளோடு நீ இணைஞ்சு வாழுங்க. அந்த பையனோட முகத்தை பார்த்தாலும் சோகமாக தான் இருக்குது, உங்கள் முகத்தை பார்த்தா சோகமாக தான் இருக்குது. அந்த சகோதரியும் அளவுள்ள ஒரு மகள், கருப்பாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால் குடும்பமாக கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.